தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்திருக்கிறார். ஜாமீன் தொகையை செலுத்த நீதிமன்றத்திற்கு வருகை இருந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்திருக்கிறார். ஜாமீன் தொகையை செலுத்த அவர் நீதிமன்றத்திற்கு வருகை இருந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, இது வழக்கின் பின்னணி என்ன விவரம்? அதாவது ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவை தொடர்பு கொண்டு ஆட்சிக்கு எதிராக வாக்களிப்பதற்காக சிலர் தொடர்பு கொண்டதாக பிரச்சனை எழுந்தது. இது தொடர்பாக 35 கோடி ரூபாய் பணம் தருவதாகவும் தாவேகா எம்எல்ஏ பேர வழக்கில் சிக்கல் ஏற்பாடு நடந்தன. இது தொடர்பாக திருநாவுக்கரசு உள்ளிட்ட ஏராளமாக கைது செய்யப்பட்ட 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகிய இருவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்பது வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. விசாரணைக்காக வரும்படி சம்மன் அனுப்பினார்கள். அதன் பிறகு இவர்கள் ஆஜராக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரர் அசோக்குமார் இருவரும் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியது. அப்போது நீதிபதி நிபந்தனை அடிப்படையில் முன்ஜாமீன் வழங்கினார். அப்போது நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரரும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் தினமும் காலையும் மாலையும் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த ஜாமீன் வழங்கும் 15 நாட்களுக்குள் அவர் கீழமை நீதிமன்றத்தில் ஆஜராகி முன்ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் 15 நாட்கள் அவர் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் ஆஜராக தள்ளி வைத்துக் கொண்டே வந்தார் செந்தில் பாலாஜி. இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதாவது தன்னை காவல்துறையினர் துன்புறுத்தக்கூடும் என்றும் அது மட்டுமல்ல வேறு சில வழக்குகள் கைது செய்யக்கூடும் என்று அஞ்சுவதாகவும், எனவே தனக்கும் தனது சகோதரருக்கும் எந்த தொல்லையும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்று காவல்துறைக்கு உத்தரவிடும் என்று தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜி கெலந்திரன் முன்பு விசாரிக்க வந்தது. அப்போது நீதிபதி, நீங்கள் இன்னும் கீழமை நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை, முன்ஜாமீன் வழங்கிய பிறகும் ஆஜராகாமல் காவல்துறையின் மீது இப்படி சந்தேகத்தை எழுப்பி அவர்களை எங்களை தொந்தரவு செய்வார்கள், எங்களை இடையூறு ஏற்படுத்துவார் என்று கூறுவது எப்படி ஏற்க முடியும்? எனவே நீங்கள் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் நீங்கள் அது சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகி முன்ஜாமீன் பெற்றுக்கொள்ள வழியை பாருங்கள் என்று தெரிவித்து விட்டார். இதன் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தற்போது ஆஜராகி உள்ளார். அவரும் சகோதரரும் கீழமை நீதிமன்றமான சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி அந்த முன்ஜாமீனுக்கான பிணைத்தொகையை செலுத்துவார்கள். அதன் பிறகு அவருக்கு இந்த முன்ஜாமீன் உயர்நீதிமன்றம் வழங்கிய முன்ஜாமீன் வழங்கப்படும். இதனை அடுத்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் அவர்கள் தினம் காலையிலும் மாலையிலும் ஆஜராகி கையெழுத்திடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.